கேரளாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் தமிழகத்தில் உடனடியாக கொரோனா சோதனை மேற்கொண்டு என்ன மாதிரியான வைரஸால் காய்ச்சல் பரவுகிறது என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விமான நிலையங்களில் கொரோனா பரிசோதனையை தீவிரப்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளார். கேரளாவில் 24 மணி நேரத்தில் 230 பேர் கோவிட் பாசிட்டிவ் கொரோனா பாசிட்டிவ். இதுவரைக்கும் 768 கொரோனா பாசிட்டிவ் கேஸை கேரள அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக 3 இறப்பை கேரள அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் கொரோனா கேஸ் இருக்கு. இது ஏற்கனவே நான் ட்விட்டரில் போட்டேன். தமிழ்நாட்டிலையும் என்ன கேஸுங்கிறத நம்ம ஆய்வு பண்ணணும், கண்டறியணும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நோய் முதல் நாடின்னு சொல்கிறோம். என்ன நோயினை கண்டுபிடிக்காம நீங்கள் எல்லாத்தையும் சீசனல் ஃப்ளூ அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? எந்த நோய் என்பதை டெஸ்ட் பண்ணுங்க, அதையே மறைக்கிறீங்க. இதுவரைக்கும் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவமனையில் இந்த காய்ச்சல் என்று சொல்பவர்களை ஆய்வுக்கு உட்படுத்துங்கள் என்று அறிவுரை வரவில்லை. ஏன்? காய்ச்சல் உடல் வலியும் 15 நாட்களுக்கு குறையாமல் இருக்கு. மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் எந்த நோயாளி வேணாலும் இன்டராக்ட் பண்ணுங்க. 3 நாளில் சரியாயிடுச்சு, உங்களுக்கு காய்ச்சல் 3 நாளில் சரியாயிடுச்சு நீங்களே கேட்டுருங்க. இல்லை அப்படி விட்டுட்டா என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? நிச்சயமாக பெரிய விளைவு ஏற்படும்.